பலத்த காற்றின் வேகத்தை தாங்கும் காவிரி வாமன் என்ற குட்டைரக வாழை கண்டுபிடிக்கப்பட்டது. வாழை தேசிய ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் செல்வராஜன் தகவல் அளித்தார். பொள்ளாச்சி அருகே உள்ள மணக்கடவு வானவராயர் வேளாண் கல்லூரியில் நிலையான மேல்தன்மை கொண்ட விவசாயத்திற்கான தேசிய அளவிலான கருத்தரங்கு தொடங்கியது. இந்த கருத்தரங்கில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆராய்ச்சி நிறுவனங்களை சேர்ந்த முன்னணி வேளாண் விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், தொழில்துறை நிபுணர்கள் கலந்து கொண்டனர். 13 முன்னணி ஆய்வு முறைகள், 212 ஆராய்ச்சி கட்டுரைகள் வழங்கப்பட்டு வேளாண் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த வேளாண்மை, துல்லியல் வேளாண்மை, உயிரியல் பாதுகாப்பு முறைகள், கொள்கை வடிவமைப்பு, நவீன நுண்ணுயிர் தொழில்நுட்ப பயன்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சிகள் முன்வைக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட வாழை தேசிய ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநரும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் செல்வராஜன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். வாழை ஆராய்ச்சி மையத்தில் 8 வகையான வாழை ரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக இயற்கை சீற்றத்தால் வாழைப்பயிர்கள் சேதமடைவதை தடுக்கும் நடவடிக்கையால் காவிரி வாமன் என்ற குட்டை ரகம் கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதிக காற்று வீசினாலும் இந்த வாழை காற்றில் சாயாமல் இருப்பதோடு மகசூல் அதிகமாக இருக்கும். தேன் வாழை அதிக உயரம் கொண்டது. தற்போது எங்களது ஆராய்ச்சியில் குட்டை ரக தேன் வாழை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காலநிலைக்கு ஏற்ப காற்றடித்தாலும் வெயில் அடித்தாலும் தாங்கக்கூடிய வாழை ரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேனி போன்ற மாவட்டங்களில் வாழைப்பயிர்களை தாக்கக்கூடிய நோய் பெரும் பிரச்சனையாக உள்ளது. இதற்கு தீர்வு காணும் வகையில் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட வாழை வகை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகும். ஓரிரு ஆண்டுகளில் இந்த வாழை ரகம் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவித்தார். இந்தியாவில் அனைத்து மாவட்டங்களிலும் 731 வேளாண் அறிவியல் நிலையங்கள், 113 ஆராய்ச்சி நிறுவனங்கள் தேசிய ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ளனர். ஆராய்ச்சி மையத்தில் ஒரு 8 வகையான ரகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் ஒரு ரகம் காவேரி வாமன். வாமன்னாவே குள்ளமாக இருக்கும். நம்ம கிராண்டைன் பனானா விட ஒரு 60 சென்டிமீட்டர் ஹைட்டு கம்மியாக இருக்கிறது, உயரம் கம்மியாக இருக்கிறது நாங்கள் பண்ணியிருக்கோம். அது போன வருஷம் தான் தமிழ்நாட்டுக்குன்னு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த காவேரி வாமன் இது அதிகமான காற்று அடித்தாலும் அதில் முட்டு கொடுக்க தேவையில்லை, ஒன்றும் இல்லை, நல்லபடியாக வரும். ஈல்டு மகசூல் அதிகமாக இருக்குங்க. அது இல்லாமல் தேன் வாழை உங்களுக்கு தெரியும். தேன் வாழை ரொம்ப டாலாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு வாழை காவேரி கல்கி அப்படின்னு சொல்லிட்டு தேன் வாழையில் ஒரு குள்ள ரகம் பண்ணியிருக்கோம். அதுக்கு முட்டு கொடுக்கவே தேவையில்லை, எந்த பிரச்சனையும் வராததில். இந்த மாதிரி காலநிலைக்கு ஏற்ப இதுதான் கிளைமேட் ரெசிலியன்ட் வெரைட்டி அப்படின்னு சொல்கிறது. காற்று அடித்தாலும் தாங்கக்கூடியது, வெயில் அடித்தாலும் தாங்கக்கூடியது. இந்த ரகங்களில் எங்கள் ஆராய்ச்சி மையத்தில் வாழையில் விட்டுருக்கோம். நோய் பற்றி கேட்டிங்க. நோய் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட கேவெண்டிஷ் பனானா இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வாடல் நோய் ஒரு பெரிய பிரச்சனை. தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு நாங்கள் ஒரு எதிர்ப்புத்தன்மை உள்ள ஒரு மியூட்டேஷன் மூலியமாக ப்ரீடிங் செஞ்சு ஒரு புதிய ரகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அந்த வெரைட்டியை ரிலீஸ் பண்ண போகிறோம்.